குருவின் தினம் ஒரு சோடுகளில் இன்றைய நாளில் சூழ்நிலைங்கிற ஒரு வார்த்தையை எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்கலான்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. எல்லோருமே இந்த சூழ்நிலையின் காரணமாக தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எண்ணங்களாலும் சரி, செயல்பாடுகளாலும் சரி மாறுபட்டு காணப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காரண காரியத்திற்கு அடிப்படை நாதமாக இருக்கிற தன்னுறைவு பெறாத ஒரு விஷயத்தில் தான் ஈடுபடும் பொழுது அதில் அவங்களுக்குள்ளேயே அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையின் காரணமாக அவர்களுக்குள் இருக்கின்ற நான் எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னா, அங்கே யாரா தென்படுகின்றார்களோ அவர்களாகவே அவங்க மாறி அவங்களோட எண்ணத்திற்குள் அவங்க முழுமையாக மறைத்தும் மறைந்தும் காணப்படுறாங்க. இதை இன்னும் கூட ஒரு பெருவிளக்கமாக சொல்லலாங்க. நிஜத்தை தேடி ஒரு மாய மனிதன் நீண்ட தூரம் பயணிச்சானாங்க. அப்படி பயணிக்கும் பொழுது அவனுடைய நிஜமான சொரூபம் எதுன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும் பொழுது எதிரில் ஒரு பெண் தென்பட்டாங்களாங்க. அப்போ அவங்கள பார்த்து ரசித்த அவன் அந்த இடத்துல அவன் பெண்ணாகவே மாறி போனாங்க. இன்னொரு இடம் கொஞ்சம் பயணிக்கும் பொழுது ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தை பார்த்தானாங்க. அந்த இடத்துல அவன் மிருகமாகவே மாறி போயிட்டானாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிக்கும் பொழுது அவன் ஒரு விலங்கினத்திலேயே ரொம்ப அன்பு காட்டக்கூடிய ஒரு பறவை இனத்தை பார்த்தானாங்க. அங்கே அந்த பறவையின் அன்பாக அவன் மாறி போயிட்டானாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவன் பயணிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு எந்த ஒரு விஷயத்தை அவன் காண்கின்றானோ அந்த விஷயமாகவே மாறி போயிட்டானாங்க. இப்போது அவன் யாருன்னு அவனுக்குள்ள கேள்வி எழும் பொழுது அங்கு எதுவுமே அவனுள் இல்லை என்ற ஒரு தத்துவத்தை அவன் புரிந்து கொள்ள அவனுக்கு அந்த சூழ்நிலை காட்டிய ஒரு பொருள் தான் அவனுள் அந்த நான் தன்னை எப்படி வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றதோ அப்படியே அவன் வாழ்ந்தும் காட்டினானாங்க. இப்பொழுதெல்லாம் எல்லோருமே நான் என்ற எண்ணத்திற்குள் தன்னையே மிகைப்படுத்தும் ஒவ்வொருவரும் தான் மறையும் காரணத்தை அவர்கள் மறைத்து கொள்ளாது தன்னை மிகைப்படுத்தும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள் அந்த நான் என்ற அகந்தையும் வெளிப்படுது. அதனால் அவர்களுக்குள் மிகுந்த துன்பமும் அவதிப்படும் சூழ்நிலையும் ஏற்படுதுங்க. இப்போ எல்லோருமே தன்னுடைய சூழ்நிலை காரணம் யாரை குறிப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கான காரணத்தில் அவர்களே அந்த சூழ்நிலைக்கான காரணவாதியாக இருந்தால் மீண்டும் உங்களுக்குள் நான் எங்கே தென்படுகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.